மீன ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி வரமா வரப்பிரசாதமா இல்லை வரம் இல்லாத பிரசாதமா? பிரசாதம் கிடைக்க போகுது, அது வரப்பிரசாதமா வரம் இல்லாத பிரசாதமா? ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி அந்த தேதியிலிருந்து 18 மாதத்துக்கு, அதாவது 1.5 வருஷத்துக்கு ராகு கேது பெயர்ச்சி. தமிழ் வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நடக்குது. ஏப்ரல் 26லேருந்து 18 மாதம் ராகு கேது உங்களை என்ன பண்ண போகிறாரு? இந்த வார்த்தை நல்லா இல்லை. ராகு கேது என்ன பண்ணாலும் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? இப்படி வாங்க, அதுதான் பலன். ராகு கேது என்ன வேணால் பண்ணுவார். அரசியல்வாதிங்க அரசாங்கத்துக்கு வரும்போது அவங்க நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த அரசாங்கத்துக்குள்ளே வந்த பிறகு அப்போ தான் தெரியும் எத்தனை வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும் நிறைவேற்ற முடியாதுன்னு. ஏன்னா கவர்மெண்ட் சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும், கொடுத்த வாக்கு வேறு மாதிரி இருக்கும், அரசியலுக்கு பேசுகிற வார்த்தைகளும் இருக்குது. அப்போ இந்த ராகு கேது எதையெல்லாம் பண்ணுவார்? நீங்கள் நினச்சதெல்லாம் மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ராகு கேது என்ன வேணால் நினைக்கட்டும், நம்ம எப்படி நடந்தால் நம்ம நினைக்கிறத ராகு கேது நடத்துவார். இதுதான் பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது மீனராசிக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்த போகிறாரு. பக்கவாக உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷனை கொடுக்க போகிறாரு, ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க போகிறாரு, உங்களுக்குள்ளே உள்ள திறமைகளை மதிப்பு கொடுக்க போகிறாரு, உங்களை முன்னிறுத்த போகிறாரு. உண்மையிலே ராகு கேது இந்த கிரகத்தில் எந்த கிரகம் பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டுமே சமதளம் தான். ஆனால் ராகுவை விட கேது புத்திசாலித்தனத்தை அதிகமாக கொடுப்பவர். இந்த கேது உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வருகிறார் ராசியிலிருந்து. அதனால் உங்களை ஜெயிக்க வைக்க போகிறாரு, உங்களை வெற்றி பெற வைக்க போகிறாரு. கடந்த வாட்டி ஏயிலிருந்து தண்டனையை கொடுக்க வச்சாரு, செலவை கொடுக்க வச்சாரு, சோகத்தை கொடுத்தாரு. புத்திசாலித்தனத்தையே உங்களுக்கு மாற்றி விட்டுட்டாரு. என்னையா நான் ஒரு புத்திசாலி, நானே கோட்டை விட்டுட்டேனே சொல்ல வச்சவர் இந்த வருஷம் பணத்தை கொடுக்க போகிறாரு, தன லாபத்தை கொடுக்க போகிறாரு, லக்ஷ்மி கடாட்சியத்தை கொடுக்க போகிறாரு. வரவும் வசந்தமாக இருக்க போகிறீங்க. எப்படி இருக்கும்? கேது என்ன பண்ணுறாரு? 6ஆம் இடத்துக்கு வந்து சுகஸ்தானம், சுகமாக வாழலாம். 365 நாள் 12 மாதம், அதை தாண்டி ஒரு 6 மாதம் 18 மாதம் உங்கள் லைஃப்பில் மகிழ்ச்சி தான், சந்தோஷமாக இருங்க. பணம் தான் பிரதானம். உங்களுக்கு வசதியை உண்டாக்கும். பல சூட்சுமங்களை நீங்கள் முறியடிக்க போகிறீங்க. கேது பகவான் நல்ல விஷயங்களை நிறைய கொடுக்குறாரு. நான் 12 ராசிக்கும் ராகு கிட்ட தான் முதல்ல போனேன். மீனத்துக்கு மட்டும்தான் கேதுக்கு முதல்ல வந்தேன். ஏன்னா கேது உங்களுக்கு சப்போர்ட்டை டபுள் டைமு கொடுக்குறாரு. அதே ராகு என்ன பண்ணுறாருன்னா உடல் ரீதியாக அஜீரண கோளாறுகளை ஏற்படுத்துவார். அதே மாதிரி வாய்வு தொந்தரவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுட் விஷயத்தில் கவனமாக இருங்க. இப்போத்துலேருந்தே தெரிய வந்துடும். வாய்வு தொந்தரவு, அஜீரண கோளாறுகள், பெயின், பல்லு வலி, காது வலி இது மாதிரி ஏற்படுத்துவார். இதெல்லாம் ஏன் நடக்குது? இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். நான் இப்போ ஒன்று சொல்கிறேன்னா அதில் அர்த்தம் இருக்கணும்ல. ஏன்னா ராகு 12ஆம் இடத்துக்கு வருகிறார். ராகு 12ஆம் இடத்துக்கு வரும்போது நுறுக்கு தீனிகளை நிறைய தின்னு வாழ்க்கையில் வியாதியை ஏற்படுத்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நிறைய தீனி தின்ன ஆரம்பிச்சிருவீங்க. நுறுக்கு தீனின்னு சொல்லுவாங்க. இதை சாப்பிட சொல்லணும், அதை சாப்பிட சொல்லணும், கண்டதையும் சாப்பிடுவீங்க. அப்புறம் செயல்பாடுகளில் குறைபாடு ஏற்படும், புத்தியை மந்தமாக்கிடும். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் இப்போ ஃப்ரூட் ஐட்டம் தான் சாப்பிடணும், ஜூஸ் ஐட்டம் தான் சாப்பிடணும், தானியங்கள் சிறுதானியங்கள் தான் சாப்பிடணும். இது எல்லாம் தான் நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணால் அடிக்கடி டாக்டரை போய் பார்க்க வேண்டிய வாய்ப்பு இல்லை. நீங்கள் மருத்துவராகவே இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த ராகு 12ல் இருக்கும்போது இந்த வாய் சும்மா இருக்காது. எதையாச்சும் திங்க தோணும், எதையாச்சும் வாய்க்குள்ளே போய்கிட்டே இருக்கணும். நைட்டு ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும். ஆஹா ஓஹோன்னு சாப்பாடை சாப்பிடுவீங்க. 10 மணிக்கு சாப்பிட்றது, 12 மணிக்கு சாப்பிட்றதுலாம். இந்த மீனராசிக்காரங்க மட்டும் நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, மாற்றி மாற்றி சாப்பிடுவீங்க. 12 மணிக்கு சாப்பிட்ற மத்தியான சாப்பாடை 4 மணிக்கு சாப்பிட்றது, நைட்டு 7 மணிக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடை 12 மணிக்கு நைட்டில் சாப்பிட்றது. இது மாதிரிலாம் மாற்றி மாற்றி சாப்பிட்டிங்கன்னா உடல் போயிடும். உடம்பு என்ன ஆகுறது? உடம்பெல்லாம் 9 மணிக்கு மேலே டயர்டாகிடும். அது தூங்கிடும் எல்லாமே. அது 9 மணிக்கு படுத்து காலைல 5 மணிக்கு எழுந்தா தான் வேலை நடக்கும். நம்ம 11 மணிக்கு சாப்பிட்டோம்னா வியாதி வரும். அப்போ அந்த ராகு என்ன பண்ணுவார்னா, எது உடம்பு சௌகரியமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு சௌகரியம் அப்படின்னு சொல்லி காட்டுவார். அங்கே ஏமாற்றுவார் ராகு. நம்மளை விட்டுறவே கூடாது. புரியுதா? அப்போ உடம்புல கவனமாக இருங்க. சாப்பாடு, இரவு சாப்பாடு, நொறுக்கி தீனி இதில் கவனமாக இருங்க. அடுத்தது செலவு. இந்த 12ல் என்ன பண்ணுவார்னா பேருக்காக செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். வீம்புக்காக செலவு பண்ணுற மாதிரி, பெருமைக்காக செலவு பண்ணுற மாதிரி. எனக்கு ஒரு அந்தஸ்து மரியாதை கிடைக்கணும் சார் அப்படின்னு செலவு பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. சார் இது சாப்பிட்டு அங்கீகாரம் சார், ஹோட்டலில் சாப்பிட்டு அங்கீகாரம் சார், இந்த வண்டியில் போனால் எனக்கு ஒரு மரியாதை சார் அப்படின்னு. 50,000 ரூபாய்க்கு வாட்ச் கட்டினாவே பணக்காரன்னு தெரியும். 3,000 ரூபாய் வாட்ச் கட்டினாலும் மதிப்புன்னு தெரியும். அப்படி தான் நீங்கள் பண்ணுறீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. மனசு சொல்லும், விடாதீங்க. இப்படியெல்லாம் உசுப்பேற்றி விடும் நம்ம மனசு. ராகு 12க்கு போயிட்டு சும்மா இருக்க மாட்டார். மனசை உசுப்பேற்றுவார், மரியாதையை எதிர்பார்க்க வைப்பார். நம்ம வீட்டில் நமக்கு மரியாதை இல்லைன்னா வெளியில் என்ன பண்ணுவோம்? தனி கொடுத்தனும் வந்துடும். பல பேருக்கு இதெல்லாம் நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், சில இடத்துல மரியாதையை இழக்கணும். உறவுக்குள் மரியாதையை குறைத்து கொள்ளணும். அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி இவங்களுக்குள்ள மரியாதைன்ற வார்த்தையே தேவையில்லை.
கரெக்டு தானே? மறுத்து பேசுவது தான் மரியாதைக்கு அழகான வார்த்தை. மறுத்து பேசினாவே அதுக்கு பேர் மரியாதை கிடையாது. அப்போ மீன ராசிக்காரங்க செலவு நிறையா ஆகிடும். அந்த ராகு என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு மரியாதைக்காக சில விஷயத்த செய்ய வைப்பார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தடவை ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா தொடர்ந்து அதை செய்கிற மாதிரி ஆகிடும். ஒரு மனுஷன் ஒரு பப்ளிக்கில் பேசும்போது, சார் நான் மில்கே சாப்பிட மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னால், கடைசி வரைக்கும் மில்க் சாப்பிடக்கூடாது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மில்க் சாப்பிட்டீங்கன்னா ஒருத்தர் சாப்பிடாதான்னு சொல்லுவாங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மில்க் சாப்பிட்டீங்கன்னா, என்னங்க நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க, மில்க் சாப்பிட்றீங்க அப்படின்வாங்க. ஆக மீனராசிக்காரர்கள் உடல்நலத்தில் கவனம் தேவை, பண விஷயத்தில் கவனம் தேவை, கௌரவம் உயரும். வாழ்க்கையில் கேது ஒரு தத்துவத்தை கொடுக்கிறார். புத்திசாலித்தனம் இரட்டிப்பாக பிரகாசமாக போகிறது. என்ன புத்திசாலியாக இருக்காரியா இந்த ஆள் அப்படின்னு மற்றவங்க நினைப்பாங்க. இதெல்லாம் பார்த்து மற்றவங்க பொறாமப்படுவாங்க. உள்ள பூந்து வெளியில் வருவீங்க. அப்போ ராகு கேது பயிற்சி பல சவால்களை சமாளித்து வெற்றி பெற போகிறீங்க. உடல் நலத்திலையும் செலவுகளிலையும் கவனமாக இருக்கணும். கௌரவத்தில் அள்ளி விட்டுறாதீங்க, பார்த்துருங்க. மீனராசி உயர்தர வெற்றிகளை பெற போகிறீங்க. வாழ்த்துக்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீனராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.